இல்ல நிச்சயமா அவர் இது ஒரு அரசியல் மயப்பட்ட கூட்டம் கிடையாது. முதல்ல தாவேகா. இங்க பிரச்சனையே எங்க இருந்து தொடங்குதுன்னா, தனிநபர் துதிபாடுகிற இயக்கம் தான். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை விஜய் என்கிற ஒரு முகம் தான். அதனால தான் அவரே சொல்றாரு. தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலே நானே போட்டியிடுறேன். மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய் அப்படின்னு சொல்ற மாதிரி, அவர பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ம். விஜய் என்கிற ஒரு முகத்துக்கு தான் ஓட்டு. நீங்க நீங்க சொல்ற மாரி அரசியல் கட்சிகள்ல மக்கள திரட்டி, மக்கள் சந்திப்பு, மக்களோட கலந்துரையாடல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்றாரு. ம். தொடர்ச்சியா அவர் போறாரு. போகின்ற ஊர்கள்லாம் விவசாயிகளை கூப்பிட்டு பேசுறாரு. தொழில் முனைவோர்கள் கூப்பிட்டு பேசுறாரு. இளைஞர்களை கூப்பிட்டு பேசுறாரு. நான் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளை அழைத்து பேசினாரு. ம். எடப்பாடி எங்கள் எடப்பாடி மாற்றுத்திறனாளிகள் அவரை பாராட்டி பாட்டெல்லாம் பண்ணாங்க. ம். பட் இதெல்லாம் ஓட்டா மாறுமா? நீங்க மக்களை சந்திக்கிறாரு, மக்கள்கிட்ட அவர பேசணும், மக்களோட உரையாடணும் எல்லாமே ஓகே தான். பட் ம். விஜய் 4 பேர்ட்ட மட்டும் பேசினாருங்க. நாங்க 2000 பேர் உள்ள இருந்தோம். விஜய்ட்ட எங்கள்ட்ட பேச முடியல. அதுல முண்டி அடிப்பாங்க மக்கள். ம். தளபதிட்ட நான் பேசணும், அண்ணன்ட்ட நான் பேசணும், அண்ணன் கிட்ட இது எல்லாமே நீங்க ஒரு ஒரு திராவிட கட்சியில திமுகவோ, அண்ணா திமுகவோ ரசிக மனநிலை கொண்ட கட்சி இல்ல. அது ம். ஏதோ ஒரு வகையில ஒரு அரசியல் மையப்பட்ட கூட்டம். அங்க அது சாத்தியப்படும். நீங்க விஜய் போன்ற ஒரு நடிகர் ஒரு உள்ளரங்கத்துக்குள்ளாகவே இருந்தாலும், 2000 பேர் மட்டுமே இருந்தாலும், அதுல 4 பேர்ட்ட பேசுறது அப்படிங்கிறது அவருக்கே நெகட்டிவா முடியாது. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் ஜஸ்ட் 4999.